நன்றாக உடை அணிந்து மென்மையாக பேசி எப்போதும் புன்னகையுடன் இருப்பவனே ராகவன். அவனை பார்த்த அனைவருக்கும் அவன் குறையற்றவனாகவும், மாலைகளில் பயன்படுத்தப்படும் பிரகாசமான சிவப்பு குன்றிமணி விதையைப் போல தூய்மையானவனாகவும் தெரிந்தான். ராகவனை பாருங்கள், எவ்வளவு சாந்தமானவன், எவ்வளவு நல்ல இதயம் கொண்டவன் என்று அடிக்கடி மக்கள் கூறுவதுண்டு. ஆனால் அவனுக்குள் மறைந்திருந்த இருண்ட பக்கத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. மூடிய கதவுகளுக்கு பின்னால் ராகவன் கணக்குகளை திரித்து சிறு வியாபாரிகளை ஏமாற்றி தன்னை நம்பியவர்களை பயன்படுத்தி கொண்டான். குன்றிமணி விதையைப் போல வெளியே பிரகாசமான சிவப்பு நிறத்திலும் நுனியில் கருமையாகவும் இருப்பது போல அவனது உள்மனம் கரைபடிந்திருந்தது. ஒரு நாள் ஒரு ஏழை பூக்காரி தனக்கு சேர வேண்டிய பணத்தை கேட்க அவனிடம் வந்தாள். ராகவன் அன்புடன் புன்னகைத்து, "நாளை வாருங்கள் சகோதரி" என்றான். நாளை என்பது வாரங்களாக மாறியது. ராகவன் தொண்டு நிறுவன கூட்டங்களில் கலந்து கொண்டு கருணை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அந்த பெண்ணின் குழந்தை பசியால் அழுதது. இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு முதிய அறிஞர், "புறங்குன்றி கண்டனைய ரேணும் அகங்குன்றி மூக்கிற் பலர் குன்றிமணி போல வெளியே தூய்மையாக தெரிகிறார்கள். ஆனால் அவர்களின் இதயங்கள் அதன் கருப்பு நுனியைப் போல இருண்டு கிடக்கின்றன. இப்படிப்பட்டவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள்" என்றார். இறுதியில் உண்மை வெளிவந்தது. கணக்குகள் சரிபார்க்கப்பட்டன. ராகவனின் செயல்கள் அம்பலமாயின. நீண்ட காலமாக மறைக்கப்பட்டிருந்த அந்த கருப்பு புள்ளியை மக்கள் இறுதியாக கண்டனர்.